நம்ம முருங்கைக்காய் அல்வா இப்போ செய்கிறோம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரியை போடணும். நல்லா லைட்டாக வறுத்துட்டு முந்திரியெல்லாம் பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதே எண்ணெயில் அந்த நெய்யில் தான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்க போகிறோம். இது வந்து முருங்கைக்காய் வந்து வேக வச்சு அதனுடைய விழுதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நம்மளுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நம்மளுக்கு முருங்கைக்காய் விழுது கிடச்சிருக்கு. இதை நம்ம நெய்யை வந்து ஊற்றி முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதே பாத்திரத்தில் இதை கொட்டுறோம். இது வந்து முருங்கைக்காய் விழுதை நம்ம போட்டு அரைச்சி அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இது என்னென்னா நல்லா கிண்டிட்டு இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நாட்டு சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. முருங்கைக்காவும் அதே மாதிரி வந்து எத்தனை பயன்பாடுகள் அது நல்ல விஷயங்கள் இருக்குன்றது நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க. இப்போ அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து முருங்கைக்காயில் இந்த அல்வா நம்ம செஞ்சுருக்கோம். நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா திரண்டு நம்ம நெய் ஊற்றுறதுக்கு நல்லா செம்மையாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்க சத்தில் வந்து என்னென்னா முருங்கைக்காயில் வந்து அயன் சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. அது மாதிரி குடல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளை இது வந்து தெரியும். நம்ம எப்பயுமே முருங்கைக்காய்னாவே வந்து சாம்பார் வைப்போம், காரக்குழம்பு அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். இதில் நம்ம அல்வான்றது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் நினச்சி செய்கிறோம். அது மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ஆல்வின் மசாலாவில் நம்ம செய்கிறோம். இப்போ வந்து நம்ம ஏரியா சிஸ்டர் வந்து அதனுடைய விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க, இது என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றது. முருங்கைக்காயில் அயன் சத்து இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் குடல் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது முருங்கைக்காயில் இருக்குது.